மாறன் சீரியலில் இப்போ ஒரு அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் கண்மணி வந்து யோசிக்கிறாங்க. கடைசி நேரத்தில் வீராவை வந்து எவ்வளோ நாள் தான் வந்து நம்ம சொல்கிறதையே கேட்டுக்கிட்டு இருப்பா. திடீர்னு வந்து மாறன் மேலே உள்ள ஆசை வந்து இவனை பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு எமோஷ்னலாக வந்து திடீர்னு சம்மதிச்சிட்டானா என்ன பண்ணுறது, எப்படியாவது வந்து இதுக வந்து தடுத்தாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது இந்த விஷயத்த. வீரா வந்து எப்போ வேணாலும் மனசு மாறுவா, அந்த மாதிரி தான் இப்போ இருக்கா. அதனால் வந்து ஒரு வேறு திட்டம் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ராமச்சந்திரன் பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. மாமா, நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்பேன் அப்படின்னு. ஏமா என்கிட்ட உதவிலாம் கேட்குற அப்படின்னு சொன்னான்னு, நீ சொன்னால் நான் செய்ய போகிறேன் அப்படின்னோடனே, இல்லை நான் எனக்காக கேட்கல, மாறனுக்காக கேட்க போகிறேன். ஏம்மா அவனை பற்றி எதுக்கு நீ தேவையில்லாமல் பேசுகிற அப்படின்னோடனே, இல்லை சரி நீ கேட்டுட்ட, உனக்காக என்ன செய்யணும் அப்படின்னோடனே, எங்கள் குடும்பத்தில் வந்து என் அண்ணன் இல்லை, அதனால் வந்து மாறனை வந்து தலைமை தாங்கி இந்த கல்யாணத்தை வந்து நடத்தி வைக்க சொல்லுங்கள், வீரா கல்யாணத்தை அப்படின்னு சொன்னோன்னே, ஏமா அவனை சொல்கிறேன், அவன் வந்து அந்தளவுக்கு பொறுப்பாலாம் இருக்க மாட்டாம்மா, நீ நம்புறது வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நீங்கள் பொறுப்பை கொடுத்து பாருங்கள், நிச்சயமாக அவர் நல்லபடியாக நடத்தி காட்டுவார். உங்களையும் வந்து எவ்வளோ நாள் தான் வந்து அவரை வந்து நீங்கள் ஒதுக்கி வைக்கலான்ட்டே இருக்கீங்க, அதனால் எனக்காக இந்த ஒரு வாய்ப்பை மட்டும் அவருக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரிம்மா நீ இவ்வளோ தூரம் பேசுகிற, நான் வந்து அவனுக்காக வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்குறேன், இந்த மட்டும் நல்லபடியாக பண்ணிட்டானா எனக்கும் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து சாமி ரூம் முன்னாடி வந்து ராமச்சந்திரன் வந்து வேண்டிக்கிறாங்க, நல்லபடியாக கொடுக்குற அவங்க கல்யாணத்தை வந்து நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் மொத்த குடும்பமும் இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் வந்து ராமச்சந்திரன், மாறா நில்லு அப்படின்னு சொன்னோன்னே, மாறனுக்கு சந்தோஷம் தாங்கலை, என் பேர் சொல்லி கூப்பிட்டுட்டாங்க, சொல்லுங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னே, நீ வந்து என் பையனாக இருந்தால் எனக்காக நான் ஒரு விஷயம் கேட்பேன், அதை மட்டும் நீ செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டோன்னா, வள்ளி வந்து சந்தோஷம் தாங்கலை. நிச்சயமாக நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை நல்லபடியாக அவன் செய்வான், அவன் என் பையன் மட்டும் இல்லை உங்கள் பையனும் தான் அப்படின்னோடனே, சொல்லுங்கப்பா நீங்கள் என்ன செய்ய சொன்னாலும் நான் செய்வேன் அப்படின்னோடனே, வீராவோட கல்யாணத்தை உன் தலைமையில் தாங்கி இதை வந்து நல்லபடியாக எனக்கு முடிச்சு கொடுக்கணும், அதை மட்டும் நீ செஞ்சால் போகிறோம், நீ என்னோடய பையங்கிறத வந்து நான் ஏற்றுப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன சொல்கிற நீ அப்படின்னோடனே, இந்த பக்கம் வந்து வீராவுக்கு வந்து தூக்கி வாரி போடுது. அவனை மேற்கொண்டு கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காங்களே எல்லாரும் அப்படிங்கிறப்ப கண்மணி, என்னடா என் தங்கச்சி வந்து கடைசி நேரத்தில் உனக்கு சம்மதம் சொல்லிடுவான்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, அதே சமயத்தில் ஒன்றை அளவு வச்சு பார்க்குறதுல இதோட ஒரு பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைக்காது, உன் தலைமையில் வந்து வீராவுக்கு கல்யாணம் நடந்தால் அதோட வழி வந்து உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் எப்படி கஷ்டப்படுறனோ அதே மாதிரி நீ தினம் தினம் இதை நினச்சி கஷ்டப்படுவேடா அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்க. இந்த பக்கம் வள்ளி வந்து, சரி அதான் கேட்குறாங்களா, சத்தியம் பண்ணி கொடு எனக்காக அப்படின்னு ராமச்சந்திரன் கேட்டோன்னே, பரவாயில்ல பண்ணி கொடுறா அப்படின்னோடனே, சரி நான் வீரா கல்யாணத்தை நல்லபடியாக நான் வந்து பண்ணி கொடுப்பேன், அது உனக்கு சத்தியம் செய்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து வீராவை பார்த்துக்கிட்டே கண் கலங்குறாங்க. இந்த பக்கம் வீராவும் அவனை ரொம்ப காயப்படுத்துகிறாங்களே எல்லாரும், என்ன பண்ணுறது அப்படின்னு பேசலான்ட்டு போகிறாங்க. அதோட ப்ரோமோ வந்து முடியுது.